அவங்களோட நட்பை ஏற்படுத்திக்க எல்லாரும் Thank you, sir. உமறுப்புலவர் தமிழ்மொழி நிலையம் இன்று புத்தம் புதிய கட்டடமாய் புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றது. நம் தமிழ் கனவுகளை நனவாக்கிய கல்வி அமைச்சுக்கும் சிங்கப்பூர் தமிழாசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் சமூகத்தினர் ஆகியோர் சார்பில் நான் எனது உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கல்விச்சாலையின் பயணத்தில் அதன் மேன்மையும் சிறப்பும் உயர்ந்து கொண்டே போகும் வேளையில் பல்வேறு காலகட்டங்களில் அங்கு படித்தோர் மற்றும் பணிபுரிந்தோர் உள்ளங்கள் பெருமிதம் அடையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நமது நிலையம் அதற்கு விதிவிலக்கல்ல. இன்று கண்முன் காட்சியளிக்கும் நமது புதிய வளாகம் ஓரிரவில் வந்து உதித்ததல்ல. பல காலகட்டங்களில் பணியாற்றிய ஆசிரியர்கள், மேற்பார்வையாளர்கள், பணியாளர்கள், பேராதரவு நல்கிய நிலைய ஆலோசனை குழுவினர், சமூக தொண்டர்கள் ஆகியோர் போட்ட ஆல விதை. இவர்களின் அயராத உழைப்பும் செயற்பாடுகளையும் மூலதனமாய் கொண்டு உருவானதுதான் நம் தமிழ் பெருமை பேசும் இந்த புதிய தமிழ் கல்வி இல்லம். நமது இப்புதிய நிலையத்தின் குறிக்கோள் தரமான தமிழ் கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதோடு சிங்கப்பூர் தமிழ் ஆசிரியர்களின் பணித்திறனையும் மேம்படுத்துவதாகும். நமது தொலைநோக்கு மாணவர்கள் தமிழ் மொழியை ஆர்வத்துடன் கற்று திறம்பட பயன்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்தல் மற்றும் தமிழாசிரியர்கள் பணித்திறன் வாய்ந்த வகுப்பறை வழி நடத்துனராக வளம் பெறுவதோடு கற்கும் சமூகத்தினராக உருவாகுதல் ஆகும். Today, the new campus of Umarupulavar Tamil Language Center stands tall and proud at its original site. On behalf of the Singapore Tamil teachers, students, and Tamil community, I would like to express my sincere thanks to the Ministry of Education for making this dream a reality. Building of a new campus for UPTLC is another milestone in the history of Tamil education in Singapore, and a proud moment for all students and teachers who have been a part of the center in the past years. This new home for the teaching and learning of Tamil language is not something that came overnight. It has its roots in the many years of hard work put by my predecessors, teachers, administrative staffs, members of the school administrative committees, and of course the community leaders. On behalf of my staff, I assure that UPTLC will remain committed to its task to make Tamil a living language and a language for life. சிங்கப்பூரின் தமிழ்மொழி வரலாற்றில் இன்றைய நிகழ்வு ஒரு புதிய அத்தியாயமாக அமைகிறது. இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் சமூக தலைவர்களையும் காண்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1945 ஆண்டில் அப்பொழுதுதான் முதற்கொண்டு உமர்புலவர் தமிழ் மொழி நிலையத்திற்கு ஒரு நீண்ட வரலாற்று உண்டு. செயின்ட் ஜார்ஜஸ் ரோடு பள்ளியில் ஒரு பகுதியை பயன்படுத்த தொடங்கி ஒரு முழு நேர பள்ளியாக உருவெடுத்து இன்றைக்கு நவீன வசதிகளோடு அமைக்கப்பட்ட ஒரு மொழி நிலையமாக அது திகழ்கிறது. மரபு வழியாக ஒரு மொழி நிலையமாக இயங்கி வந்துள்ள உமர்புலவர் தமிழ்மொழி நிலையம் கால ஓட்டத்தில் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் படிப்படியாக கண்டுள்ளது. உமர்புலவர் has served several functions, and today it stands here as a very well-resourced entity serving three key roles. First, as a center for Tamil language education with the students at the center. And that is important, especially because we seek new, innovative, and creative ways to bring the message home that Tamil is a living language and a language that our children should use naturally and with delight. The second aspect, and an equally important one, is that the center serves as a professional development point for our Tamil language teachers. Our teachers have always been the key part of our effort, and specifically in the context of mother tongue languages. And finally, the center has served as a national resource center for Tamil language teaching.
And this is, again, a very important role which the ministry has emphasized. And one of the reasons is because we need a place where ideas can be tried out, and it serves as a repository from which then others can learn and also contribute to as part of our ongoing effort. 5, 4, 3, 2, 1. உமர்புலவர் தமிழ்மொழி நிலையத்தின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழா இனிதே நடந்தேறியது. இது சிங்கப்பூர் தமிழ் கல்வி வரலாற்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்நாள் தமிழ் மாணவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஒரு பொன்னாளாக அமையும் என்பது திண்ணம். உள்ளத்தனையது உயது அந்த வள்ளுவன் சொல்லிய அமுது நாளுமே முழங்குவோம் முன்னேறுவோம் முன்னேறுவோம் முன்னேறுவோம். அபிராமி, இப்போ நீங்கள் இந்த திறப்பு விழாக்கெலாம் வந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு எப்படி என்ன தோணுகிறது? இந்த திறப்பு விழாவிற்கு நாங்கள் கடந்த ஒரு மாதமாக திட்டமிட்டு இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். இந்த அளவுக்கு திறப்பு விழா பிரம்மாண்டமாக டர்ன் அவுட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நிறைய பேர் இங்கே கூடி இருக்கிறாங்க. முன்னாடி நாங்கள் இப்போ அறிவிப்பாளராக இருந்தேன். இந்த ஒரு மாதமாக எப்படி தமிழில் நல்லா சரளமாக பேசுகிறது, உச்சரிப்புலாம் எப்படி நல்லா திட்டமாக வர்றதுங்கிறத பற்றியும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆமாம், இப்போ அமைச்சர்கள்லாம் கூட நம்மளுடைய இந்த விழாக்கு வந்திருக்காங்க. எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக இளையர்கள் இதை கண்டு தமிழ் புழக்கத்தை அதிகரிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி ஐஸ்வர்யா, நீங்கள் தேசிய தமிழ் விருப்ப பாடத்தில் இருக்கிறீங்க. ஆமாம், அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 முக்கிய மாடியூல்ஸ் இருக்குது. ஒன்று சங்க இலக்கியம், இன்னொன்று ஊடக கல்வி. இப்போ நாங்கள் ஊடக கல்வி இப்போ தான் முடித்தோம். இது இந்த 2 மாடியூல்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். பிகாஸ் நம்ம இளையர்கள், இதனால் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நம்ம ஊடகங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ தமிழ் மொழியை இதுக்குள்ளே இணைக்கிறதுனால நிச்சயமாக இளையர்கள் அவர்களுக்கு தமிழ் மீது உள்ள பற்று, ஆர்வம் இது அதிகரிக்கும். நிச்சயமாக இளையர்களும் இந்த ப்ரோக்ராமில் சேர்ந்து மென்மேலும் பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். சரி, இப்போ நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். இப்போ இந்த விழாக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, தமிழ் திருவிழா இன்றைக்கு முன்னாடி வருடமும் நடந்தது. ஆனால் இந்த வருட தமிழ் திருவிழாவில் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. தொடக்க நிலை மாணவர்கள், உயர்நிலை மாணவர்கள் என பலரும் கூடியிருக்கிறார்கள். இதன் சிங்கப்பூரிலேயே இதான் முதல் தடவை கபடிக்குன்னு ஒரு திடல் இருக்கிறது. அதே நேரத்தில் மலேசியாவிலேருந்து குழுக்களை அழைத்து இங்கே கரகாட்டம் செய்கிறாங்க. இன்னும் பல தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இன்னும் மென்மேலும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த தமிழ் திருவிழாவை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த UPTLC ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் மற்றும் பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கு. அதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வெற்றிகள். இன்னும் மென்மேலும் இது போன்ற திட்டங்கள் இன்னும் வளரணும், இன்னும் நிறைய நடைபெறணும். இன்னும் நிறைய இளையர்கள் இதில் பங்கேற்று நிச்சயமாக பயனடைவார்கள் என்று நம்புகிறேன். தமிழ் புழக்கத்தையும் அதிகரிப்போம், ஏன்னா நம்மளால் தான் முடியும். உமர்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் இன்னும் மென்மேலும் தமிழ் வளர்கிறதுக்கும் தமிழ் நல்லா பயன்படுறதுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். தமிழை நேசிப்போம், தமிழில் பேசுவோம். நன்றி.